We welcome you to this Bible study. வேத பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். So I have a title for the message today. இன்று கொடுக்கும் உபதேசத்திற்கு எனக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. Every crisis in life is an opportunity for elevation. வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையும் நம் உயர்வுக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது சந்தர்ப்பமாகும் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். So I have chosen the passage in the Gospel of Matthew chapter 14 verses 22 to 31. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 லிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நான் இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன். So here we will go back to a few verses before verse 14. 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக நாம் செல்லலாம். Verse 22, before verse 22, we'll know what happened earlier. 22வது வசனத்திற்கு முன்பாக நாம் பார்த்தால் என்ன நிகழ்ந்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். So the morning time was very tough, and it was a very tough day in the office for the disciples. அந்த சீஷர்களுக்கு அன்று மிகவும் கடினமான ஒரு நாளாக இருந்தது. Nearly they had to feed more than 5,000 people. 5000 மக்களுக்கு மேலாக அவர்கள் அன்று உணவு கொடுக்க வேண்டியிருந்தது. If you read the previous verse 21, it says there were 5,000 men besides women and children. 21வது வசனத்திலே ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. So more than 5,000 people had to be fed by the disciples. அந்த சீஷர்களால் 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு அவர்கள் உணவு அளிக்க வேண்டியிருந்தது. You know, it was a very hard day. Not only did Jesus make them, supply the food to all of them, after they finished eating, Jesus asked them to take over all the leftovers, and that also the work continued the whole day, and it filled 12 baskets full. So what a tiring day it would have been for the disciples. அவர்கள் வந்திருந்த மக்களுக்கு உணவு அளித்தது மட்டுமல்ல, அவர்கள் சாப்பிட்ட பின் மீதி இருந்தவர்கள் எல்லாவற்றையும் பொறுக்கவும் நேரிட்டது. ஆகவே மிகவும் கடினமாக உழைத்த ஒரு நாளாக அன்று காணப்பட்டது. If it was any other day and it would happen in the place where they lived, they could have straight away gone to bed, but now they are getting into a boat. மற்ற இடங்களில் இது நடந்திருந்தால், அவர்களுடைய வீட்டில் இல்லத்தில் நடந்திருந்தால் அவர்கள் படுக்க சென்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஒரு படகில் ஏறி செல்கிறார்கள். And it's not like the boats we have today, which are mechanized and motorized boats. They had to row the boats. இன்று இருக்கிற படகுகள் போல் மோட்டார் பொருந்தியது அல்ல. ஆகவே அவர்களுடைய தங்களுடைய கைகளால் தண்டுகளை வலிக்க வேண்டியதா இருந்தது. With sleep pulling them to one side in the boat, and the other side there's the raging sea where you have the wind and the waves, and the more they row, the boat is being pushed back by the winds. ஒரு பக்கம் அவர்களுக்கு அந்த களைப்பின் நிமித்தமாக தூக்கம் வருகிறது, இன்னொரு மறுபக்கம் எதிர்காற்று வீசிக்கொண்டிருந்தபடியால் அவர்களுடைய படகு தள்ளப்படுகிறது, அவர்களால் தண்டு வளைக்க கூட முடியவில்லை. So I want you to understand the situation, and that was the situation exactly at 3 o'clock in the morning when everything is pitch dark. எல்லாம் மிகவும் கடும் இருட்டாக இருக்கும். அதிகாலை 3 மணிக்கு இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் சென்று கொண்டிருந்த சூழ்நிலையை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். And there we find something like a ghost coming towards them. ஒரு ஆவேசம் என்பது போல, அதாவது ஒரு பேய் அல்லது பிசாசு போல ஒரு உருவம் வருவதை அவர்கள் காண்கிறார்கள். And all of a sudden, with those sleepy eyes, you see something like a ghost walking up to you. The Bible says they were terrified. அவர்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு உருவம், ஒரு பேய் பிசாசு போல ஒண்ணு வந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அந்த தூக்கம் நிறைந்த கண்களோடு அதை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. Sometimes we think only the devil brings us fear. Sometimes the presence of God also brings us fear. பேய் பிசாசு தான், சாத்தான் தான் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிரசன்னமும் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. And it tells us they all cried out
in fear, screamed, must have cried. That was the situation I want you to imagine. And that's why I call it a crisis. அவர்கள் பயத்தினால் அலறினார்கள் என்று வசனம் கூறுகிறது. ஆகவே இதை நன்கு சிந்தித்து அவர்களுடைய சூழ்நிலை மிகவும் ஒரு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்று நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். Today we don't grow in faith because we don't have mentors like Jesus who can terrify you at 3 o'clock in the morning. இன்று நமக்கு விசுவாசம் அதிகமாக இல்லை, ஏனெனில் இயேசுவை போல் நமக்கு வழிகாட்ட ஒருவரும் இல்லை. ஒரு 3 மணிக்கு அதிகாலையில் வந்து நம்மை எழுப்பி நம்மை கூறுவதற்கு ஒரு மனிதனும் இல்லை. So this is how the disciples were trained to overcome fear, and they finally became men of faith. இப்படிதான் பயத்தை எல்லாவற்றையும் அவர்களிலிருந்து போக்கி விசுவாசத்தின் பிள்ளைகளாக சீஷர்கள் எழும்பினார்கள். So you see, that's how it happens. Okay, and Jesus gave a very beautiful simple 3-word sermon: have no fear. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அருமையான வார்த்தைகளை தேவன் அங்கு கூறுகிறார். This is one of the best sermons you can ever hear if you are a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால் இதுதான் அருமையான ஒரு பிரசங்கம் அல்லது உபதேசம் என்று நான் கூற முடியும். No matter how good a person you can be, how godly you can be, but if you are a person who has fear dwelling in you, you will never be able to achieve the promise that God has kept in your life. நீங்கள் ஒரு அருமையான கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் பயம் இருந்தால் தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் அடைய முடியாது. So 12 people in the boat were terrified. இங்கு 12 பேர் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். What is this ghost that is coming to us? இது என்ன ஒரு உருவம் எங்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. When everybody is thinking of a crisis, Peter changes the crisis into an opportunity. எல்லோரும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பயந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் அந்த நெருக்கடியான சூழ்நிலையை பேதுரு தனக்கு ஒரு சந்தர்ப்பமாக, அதாவது வாய்ப்பாக அவன் அதை மாற்றுகிறான். He takes a step of faith. அவன் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். Because fear can only be challenged by faith. விசுவாசத்தினால் தான் பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும். How did Peter proceed to get out of the boat? எப்படி பேதுரு அந்த படகிலிருந்து வெளியே வந்தான்? In other words, what made him get out? எது அவனை படகிலிருந்து வெளியே கொண்டு வந்தது? He heard the word come very clearly from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வா என்ற அந்த சத்தம் அவனுக்கு கேட்டது. So when he heard that word, that's when his faith began to work. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனுடைய விசுவாசம் எழும்பியது. So what Jesus said come was a fact. It wasn't imagination. இயேசு கிறிஸ்து அங்கு வா என்று கூறினது அது உண்மை. அது அவன் சிந்தனை நினைக்கவில்லை. So when we believe in a fact, faith begins to work. நாம் ஒரு உண்மையை நம்பும் பொழுது விசுவாசம் எழும்பி வளர்கிறது. I really don't know whether all the 11 people in the boat they heard the word come, but Peter was very sure. And from where did his faith come? From the word of God. Jesus spoke. அந்த படகில் இருந்த மற்ற சீஷர்களுக்கு அந்த வார்த்தை கேட்டதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பேதுருவுக்கு அது அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வா என்ற வார்த்தை கேட்டு அவனுக்குள் இருந்த விசுவாசம் எழும்பி அவன் படகிலிருந்து வெளியே வந்தான். As he walked on the water, suddenly the fact that he had in his mind that Jesus was around, what should I say? It evaporated, and the moment he took his eyes and he forgot what he once believed, that Jesus is around, he begins to sink. அவன் தண்ணீரில் நடந்தான், ஆனால்
அந்த வார்த்தை தேவன் கூறிய அந்த வா என்ற வார்த்தை அது உண்மையான வார்த்தை. அவன் விசுவாசித்து நடந்தான். ஆனா நடக்கும் நேரத்தில் தன்னுடைய கண்களை தேவனிடத்திலிருந்து விட்டு அவன் அந்த வார்த்தையை மறந்து விட்டு இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார் என்று மறந்து அவன் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். So faith was overcome by physical feelings. அங்கு அவனுடைய விசுவாசம் அவனுடைய உணர்ச்சிகளால் மேற்கொள்ளப்பட்டது. Right? So we always need to, what is a fact? We always need to keep believing in it. The moment we lose sight of the fact, feelings take over. உண்மை எதுவோ அதை நம்முடைய மனதில் ஆழமாக பதித்து அதில் நம்பி நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த உண்மை நம்மிடத்தில் இருந்து போய்விட்டால் நாம் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். So when he got out of the boat, he knew Jesus was around. அவன் அந்த படகில் இருந்து வெளியே வந்தவுடன் இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான். A little later, he seems to forget that. That's why he begins to sink. சிறிது நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கு இருப்பதை மறந்து விட்டதன் நிமித்தமாக அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். We can't avoid winds and waves in the sea of life. நம்முடைய வாழ்க்கையில் வரும் அலைகளையும் காற்றையும் நாம் தடுத்து நிறுத்த முடியாது. As I said, it's not, Christian life is not a joyride. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சுவாரஸ்யமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பிரயாணம் அல்ல. And Jesus also never promised that for us. தேவனும் அதை நமக்கு வாக்காக கொடுக்கவில்லை. He said, overcome even as I overcame. நான் மேற்கொண்டது போல நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து கூறினார். So supernatural faith was replaced by physical feelings. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் இயற்கையான ஒரு பயத்தினால் அது மேற்கொள்ளப்பட்டது. So when you move from the supernatural, that is from the spirit to the flesh, you will sink. நீங்கள் ஆவியிலிருந்து மாம்சத்துக்குள் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். So it's a very important lesson that we always don't keep looking at the crisis, or should I put it the other way? Don't keep looking at the problem all the time. Look for the solution. நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், அந்த பிரச்சனைகளின் தீர்வை தான் நீங்கள் நோக்க வேண்டும். So faith is nothing but learning to continuously believe in those facts that have been spoken into your lives. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பேசின ஒவ்வொரு உண்மைகளையும் நீங்கள் விசுவாசித்து நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். So that is the faith that John, Apostle John is talking, that brings us the victory. இந்த விசுவாசம் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வரும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார். Matthew chapter 14, Peter walking on water, the faith enabled Peter to change a crisis, a terrifying crisis, into an opportunity that today, when you go to heaven and we all have a talk, and Peter is saying, apart from Jesus, I am the only one who has walked on water. Can you imagine that? விசுவாசம் தான் பேதுருவை படகிலிருந்து வெளியே வந்து அவனை நடக்க வைத்தது. ஆகவே நாம் எல்லோரும் பரலோகம் போன பிறகு அங்கு நாம் சம்பாஷிக்கும் பொழுது பேதுரு இயேசுவை தவிர நானும் அந்த கலிலேய கடலில் நடந்தேன் என்று கூறவும் கூட. So if you look into in the verses there, Jesus tells Peter and all the people, "O ye of little faith," a person who's walked on water, Jesus is saying, "Oh, ye of little faith." Then imagine what will he tell us? அற்ப விசுவாசியே என்று தேவன் பேதுருவை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். For a man who walked on water, Jesus is saying, "Oh, ye of little faith." அங்கு தண்ணீரில் நடந்த அந்த கடலில் நடந்த ஒரு மனிதனை பார்த்து தேவன் அற்ப விசுவாசியே என்று கூறுகிறார். So what rises? Fear rises. So அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஏறுகிறது? பயம். So we are so used to becoming fearful in life.
ஆகவே நாம எப்பொழுதும் பயந்தவர்களாகவே இருக்கிறோம். Whether our faith rises or not, our fear is always ready to get up. விசுவாசம் நமக்குள் எழும்புகிறதோ இல்லையோ, பயம் எப்பொழுதும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. So if you allow your faith to be overcome with feelings, feelings will make you forget the facts, and then you will sink. உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய விசுவாசத்தை மேற்கொண்டால் அப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் எல்லா உண்மைகளையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். In every covenant that God made with man, you can search the Bible from the book of Genesis. God has always been faithful. நாம் ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் தேவன் எப்பொழுதும் தான் கூறியதில் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். And that was one of the reasons why Peter was willing to get into the water. He knew that Jesus will never allow him to sink. Glory to God. அதனால் தான் பேதுரு படகிலிருந்து அந்த தண்ணீரில் இறங்க அவன் சம்மதித்தான். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவனை மூழ்க விடமாட்டார் என்று அவன் நன்கு அறிந்திருந்தான். So let me close now. Let's go from the Sea of Galilee to the Garden of Gethsemane. இந்த கலிலேய கடலிலிருந்து கெத்செமனே பூந்தோட்டத்திற்கு நாம் இப்பொழுது செல்வோம். Jesus Christ himself was facing the greatest crisis in his life. தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் சிரமமான பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் இயேசு கிறிஸ்து கடக்க வேண்டியதாயிருந்தது. And he's praying and begging his father, crying up to God for help, and it says the sweat came out like blood, or blood replaced sweat. பிதாவாகிய தேவனை நோக்கி அங்கு கதறி அழுது கொண்டிருந்தார். அப்படி அவர் கதறும் பொழுது அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தமாக மாறியது என்று வசனம் கூறுகிறது. The more and more crisis increases in your lives, it means God is going to elevate you. உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் நேர்ந்தால் தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்று அர்த்தமாகும். The crisis hit a climactic point when all the soldiers, armed men came to arrest Jesus, and all the people who were with Jesus fled. இந்த இயேசு கிறிஸ்து சென்ற அந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு உச்ச கட்டத்திற்கு வந்தது. எப்பொழுது என்றால் அந்த போர் வீரர்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அவரோடு கூட இருந்த அனைவரும் ஓடிவிட்டார்கள். So the time for elevation, the time for glorification of the Son of God had come, and it's, I imagine like this, and it's like God looking at the crowd and saying, "Son, Jesus, too many people around you. I want to lift you up. I want to glorify you." And so when the crisis went up, all his friends ran away from him. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை படுத்த வேண்டிய அந்த நேரம், உச்சக்கட்ட நேரம் வந்து விட்டது. பிதாவாகிய தேவன் இப்படியாக கூறியிருப்பாரோ, மகனே, உன்னை சுற்றி அநேக மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரையும் தள்ளிவிட்டு உன்னை நான் மகிமைப்படுத்த போகிறேன். ஆகவேதான் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் இயேசு கிறிஸ்து செல்ல வேண்டியதாயிற்று. Isolation leads to elevation. நீங்கள் தனிமைப்பட்டீர்கள் என்றால் தேவன் உங்களை உயர்த்துவதற்காக தனிமைப்படுத்துகிறார் என்று நன்கு அறிந்து கொள்ளுங்கள். And that is Christianity. அதுதான் கிறிஸ்துவம். No sufferings, no glory. நீங்கள் பாடுபடாவிட்டால் உங்களுக்கு மகிமை கிடையாது. You can't complain to God that that's a crisis. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று தேவனிடத்தில் நீங்கள் போய் சொல்ல முடியாது. Look at it as an opportunity. அது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற தருணம், வாய்ப்பு என்று பார்த்து கொள்ளுங்கள். And today we are going to, the coming years or coming days, so much is going to happen in the world. இந்த வருகிற வருட காலங்களில் அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகிறது. So many wars. அநேக யுத்தங்கள் நடக்கும். We are all just watching what's going to happen where. எங்கு என்ன நடக்க போகிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Through all this, இவற்றெல்லாவற்றிலும் our faith has to bring us victory.
நம்முடைய விசுவாசம் நமக்கு வெற்றியை கொண்டு வர வேண்டும். So what's my message today? ஆகவே நான் இன்று உங்களுக்கு கூற It's விரும்புவது a very positive message for God's people. நமக்கு எல்லோருக்கும் அவசியமான ஒரு பிரசங்கம். Every crisis is an opportunity for God to push you to higher ground. உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையும் தேவன் அது உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பாகும். உங்களை உயர்த்துவதற்காக தேவன் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. Because Jesus handled that moment well with the help of the Holy Spirit and went to the cross, Paul writes in Philippians, every knee shall bow to that name. For nothing the world need not worship Jesus, right? He went through what the Father had prescribed for him, fulfilled the will of God, and Paul writes, every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்து அந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள் கடந்து அவர் மகிமைப்படுத்தி வெற்றி சிறந்ததன் நிமித்தமாக பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஒவ்வொரு முழங்காலும் மடியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். So every crisis is an opportunity for God to push you to higher ground, spiritual ground I'm talking about. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையும் ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலையும் தேவன் உங்களை உயர்த்துவதற்காக கொடுக்கப்படும் ஒரு சந்தர்ப்பமாகும். So after that night Peter walked, the next day you must have been only thinking of this great adventure. Wow, only Jesus and I have ever walked on water. ஆகவே அந்த அடுத்த நாள் காலையிலே பேதுரு இயேசுவும் நானும் மட்டும்தான் தண்ணீரில் நடந்திருக்கிறோம் என்று தலை தூக்கி அவன் கூறியிருக்க வேண்டும். Right? So every time you're not listening to my sermon for the first time, I always preach against fear. நீங்கள் அநேக பிரசங்கங்களை என்னுடையதை கேட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் பயத்துக்கு எதிராக தான் நான் பேசுகிறேன். பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. Opposite, spiritually opposite element of fear is faith. So பயத்துக்கு எதிரானது விசுவாசம். So விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். So may God bless you to conquer all your fears, whatever that may be, and use it as a launch pad where it becomes and where you express your faith and see the glory of God. ஆகவே தேவன் உங்களிடத்தில் இருக்கும் எல்லா பயத்தையும் போக்கி அந்த பயத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து நீங்கள் எழும்பி விசுவாச வீரர்களாக தேவன் உங்கள் அனைவரையும் மாற்றுவாராக. So get ready to face troubled times with faith, not fear. God bless you. ஆகவே வருகிற அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பயத்தினால் அல்ல விசுவாசத்தினால் எதிர்கொள்ள நீங்கள் அனைவரும் எழும்ப வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.